ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒளியியல். ஒளியானது எப்பொழுதும் டேஷில் செல்லும். இந்த பண்பு டேஷ் என அறியப்படுகிறது. வளைகோட்டில் நிழல்கள், நேர்கோட்டில் நிழல்கள், நேர்கோட்டில் எதிரொலிப்பு, வளைந்து பின் நேராக நிழல்கள். விடை என்னன்னா தேர்வு ஆ, நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பு நிழல்கள் என அறியப்படுகிறது. ஆடியில் படும் ஒளியானது டேஷ் ஊடுருவி செல்கிறது, எதிரொலி அடைகிறது, உட்கவரப்படுகிறது, விலகல் அடைகிறது. விடை எதிரொலிப்பு அடைகிறது. டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. நீர், குறுந்தகடு, கண்ணாடி, கல். இதில் எது சரியான விடை அப்படின்னு யோசிச்சு வைங்க. விடை இ, கண்ணாடி. ஒளி என்பது ஒரு வகை டேஷ் பொருள், ஆற்றல், ஊடகம், துகள். இதற்கான சரியான விடை அப்படிங்கிறது தேர்வு ஆ, ஆற்றல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மரப்பெட்டியின் பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் விடை தேர்வு ஆ, ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மரமேடையில் நடைபெறுகிறது. பின் வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? கண்ணாடி, மரம், நீர், மேகம். இதில் சரியான விடை தேர்வு இ, மேகம். ஒளியானது டேஷ் எதிரொலி நடைபெறுகிறது. எதிரொலிக்கும் பரப்பை அடையும் பொழுது, எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் போது, எதிரொலிக்கும் பரப்பின் வழியே செல்லும் போது, மேற்கூறிய எதுவும் இல்லை. சரியான விடை தேர்வு இ, மேற்கூறிய எதுவுமே இல்லை. கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? பிளாஸ்டிக் தட்டு, சமதள ஆடி, சுவர், காகிதம். சரியான விடை தேர்வு ஆ, சமதளம். சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்திற்கு நேராக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலாக டேஷ். சரியான விடை தேர்வு அ, தோன்றாது. அந்த நிழல் என்ன செய்யாது அப்படின்னம்னா தெரியாது. ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. ஏனெனில் டேஷ். அதற்கான சரியான விடை தேர்வு ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். அதனால தான் அந்த பிம்பம் என்ன செய்யுது அப்படின்னா தலைகீழாக தோணுது. பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பாருங்க. தேர்வு 1 அ மற்றும் ஆ, அதாவது ஒளி நேர்கோட்டில் செல்கிறது, ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை.